தரம் மேலிருந்து 12ஆம் இடத்திலும் கீழிருந்து 23ஆம் இடத்திலும் இருந்தால் அந்த வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது ஒரு வகுப்புல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஒரு மாணவனை நம்ம என்ன பண்றோம், அந்த ரேங்க் அடிப்படையில் தர அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா அவன் மேல இருந்து நம்ம எண்ணிக்கிட்டு வரும்பொழுது மேல இருந்து வரும்போது 12ஆவது இடத்துல இருக்கான். அதே மாணவனுடைய தரத்தை கீழே கடைசி ரேங்க்ல இருந்து நம்ம எண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அப்படி எண்ணிட்டு வரும்போது இந்த மாணவனுடைய தரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா கீழிருந்து வரும் பொழுது 23ஆவது இடத்துல இருக்கான். அப்படின்னா இந்த வகுப்புல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. மாணவன் முதல் ரேங்க்ல இருந்து வந்தா 12ஆவது இடத்துல இருக்கான், கடைசி ரேங்க்ல இருந்து வந்தா 23ஆவது இடத்துல இருக்கான். அப்ப இந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர், அததான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு என்ன செய்யணும்னா மேலிருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னா 12ஆவது இடத்துல இருக்கிறான். மேலிருந்து எண்ணிக்கை 12. இப்ப கீழ இருந்து வரக்கூடிய ரேங்க் எவ்வளவுனா 23. இது ரெண்டையும் நாம கூட்டிக்கணும். இப்ப 12 23 கூட்டினோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 35ங்கிற எண்ணானது கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா மாணவனை மேல இருந்து வரும்போது ஒரு தடவை கணக்கு எடுக்கிறோம், கீழிருந்து வரும்போது ஒரு தடவை கணக்கு எடுக்கிறோம், 2 தடவை அந்த பையனை கணக்கு எடுத்துட்டோம். ஆனா ஒரு தடவை தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அதனால என்ன செய்யணும்னா இந்த 35ல இருந்து நாம ஒரு 1 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 34. இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 34. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இடமிருந்து வடமிருந்து வளம், வளமிருந்து இடம்னு ரேங்க் கொடுப்பாங்க, அல்லது மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும்னா மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல் 2 தரத்தையும் கூட்டி அதுல இருந்து ஒரு 1 கழிச்சிட்டோம்னா அந்த வகுப்புல இருக்கக்கூடிய மொத்த மாணவர்களை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். கணக்கு எண் 32. நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, திங்கட்கிழமையா, புதன்கிழமையா? இதுதான் கேள்வி. இங்க நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் கொடுத்திருக்காங்க, நாளைய மறுநாள் கேக்குறாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கணக்குல முதல்ல இன்று, நாளை, நாளை மறுதினம், அதே மாதிரி நேற்று, முதல்ல இந்த மாதிரி எழுதிக்கணும். இன்று, நேற்று, நேற்றைக்கு முந்தைய நாள், நாளை, நாளை மறுதினம் எழுதிக்கணும். கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம், நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினம் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினம் வெள்ளிக்கிழமைனா அப்ப நேற்று என்னவா இருக்கும் அப்படின்னா நேற்று சனிக்கிழமை. அப்ப இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா ஞாயிறு. அப்போ நாளைக்கு என்ன தினம் அப்படின்னா திங்கள். அப்போ நாளைய மறுதினம் எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையாவே இருக்கும். நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை. ஆகவே இந்த கணக்குடைய விடை பார்த்தோம்னா 2வது விடை செவ்வாய்ங்கிறது தான் சரியான விடை. கணக்கு எண் 33. ஒரு மனிதர் அவரது வீட்டிலிருந்து வட திசை நோக்கி 30 கிலோமீட்டர் தூரம் நடந்தார். அதன் பின்னர் வலது பக்கமாக 45 டிகிரி கோணத்தில் திரும்புகிறார். எனில் அவர் நடந்து கொண்டிருக்கும் திசை எது? தென்கிழக்கு திசையா, வடமேற்கு திசையா, வடகிழக்கு திசையா, தென்மேற்கு திசையான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ திசைகளை நம்ம எப்பவுமே எப்படி குறிப்போம் அப்படின்னா மேல்புறமா இருக்கக்கூடியது வடக்கு திசைன்னு சொல்லுவோம், கீழ்ப்புறமா குறிக்கக்கூடியது தெற்கு திசை. அதே போல இந்த திசையை கிழக்கு அப்படின்னு குறிப்போம், இது மேற்கு அப்படின்னு குறிப்போம். இப்போ ஒரு மனிதர் இந்த இடத்துல இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறார் அப்படின்னா இவர் வட திசையை நோக்கி 30 கிலோமீட்டர் போறார். வட திசையை நோக்கி ஒரு 30 கிலோமீட்டர் போயிடுறாரு.
இப்போ அங்கிருந்து என்ன பண்றாருன்னா வலதுபுறம், அதாவது இந்த அம்புக்குறி நம்ம வலது கை பக்கம் போறதுதான் வலப்புறம், நமது இடது கை பக்கம் வரக்கூடியதா இடப்புற திசைன்னு சொல்லுவோம். இப்ப இந்த புள்ளியிலிருந்து அவர் 30 கிலோமீட்டர் தூரம் போய் வலதுபுறமாக 45 டிகிரி கோணத்துல அவர் புறப்பட்டு போறார். அப்படின்னா அவர் செல்லக்கூடிய திசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த திசை எங்க இருக்கும்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய திசை. அப்ப இந்த திசைக்கு பேரு வடகிழக்கு திசை. அப்ப அந்த மனிதர் எந்த திசையில நடந்து போறார் அப்படின்னா வடகிழக்கு திசையில் நடந்து போறார். இப்ப விடை, சரியான விடை எதுன்னா மூன்றாவது விடை, வடகிழக்குங்கிறது தான் சரியான. 34 மிதிவண்டியில் வட திசையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு சிறுவன் இடது பக்கம் திரும்பி 1 கிலோமீட்டர் சென்று பின்னர் மறுபடியும் இடப்பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் செல்கிறான். அந்த சிறுவன் தற்போது தொடங்கிய இடத்திலிருந்து மேற்கில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதாக அறிகிறான் எனில் வட திசையில் சிறுவன் பயணித்த தூரம் என்ன? 3 கிலோமீட்டரா, 1 கிலோமீட்டரா, 2 கிலோமீட்டரா, 4 கிலோமீட்டரா நம்ம சொல்லணும். இது பாத்தீங்க அப்படின்னா திசை கணக்கு, இது திசைகள் கணக்கு. இதுல என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல நாம 8 திசைகள்ல முக்கியமான 4 திசைகளை குறிச்சுக்கணும். அதாவது மேல் புறத்துல என்ன செய்யணும்னா வடக்கு திசையை குறிச்சுக்கணும், கீழ்ப்புறமா தெற்கு திசையை குறிச்சுக்கணும். இந்த மையத்திலிருந்து வலது பக்கமாக, அதாவது நமது வலது கையை நீக்கணும்னா செல்லக்கூடிய திசை வலதுபுறம் கிழக்கு திசையை குறிச்சுக்கணும். வலது புறத்துக்கு எதிர் திசையில குறிச்சோம் அப்படின்னா அதுதான் மேற்கு திசை. இடது புறமா வரக்கூடியது மேற்கு திசை. இப்ப சிறுவன் மிதிவண்டியில புறப்படுறான். அந்த புறப்படுற இடம் எதுன்னா இந்த இடம், மையத்துல இருந்து புறப்படுறான். எந்த திசையை நோக்கி போறான்? வடக்கு திசையை நோக்கி போறான். வடக்கு திசையை நோக்கி எவ்வளவு தூரம் போறான் தெரியாது, வடக்கு திசையில போயிட்டே இருக்கிறான். போயிட்டு என்ன செய்யறான்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் இடது பக்கம் திரும்புறான். இடது பக்கம் அப்படின்னா நல்லா பாருங்க, இங்க போகும்போது இந்த திசை கிழக்கு திசையானது பாத்தீங்கன்னா வலது பக்கம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இடது பக்கம். இடது பக்கமாக அவன் எவ்வளவு தூரம் போறான்னா 1 கிலோமீட்டர் தூரம் போறான். 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இடது பக்கம் திரும்புறான். மறுபடியும் இந்த இடத்துல அவன் நிக்கிறான். 1 கிலோமீட்டர் தூரத்துல இடது பக்கம் திரும்பும் பொழுது அந்த இடது பக்கம் கீழ் நோக்கி போகும். அங்க எவ்வளவு தூரம் போறான் அப்படின்னா 2 கிலோமீட்டர் தூரம் போயிடறான். போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இடமானது அவன் புறப்பட்ட இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதா அவனுக்கு தெரியுது. இத நல்லா பார்த்தோம்னா இவன் வடக்கு திசையில இருந்து 1 கிலோமீட்டர் வந்த தூரமும் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்ட தூரமும் ரெண்டுமே சமமா இருக்குது. இப்ப இந்த 2 தூரங்களும் சமமா இருக்கிறதுனால அவன் புறப்பட்ட இடத்துல இருந்து வடக்கு திசை போன தூரமும் இந்த தூரமும் சமமா இருக்கும். அப்படின்னா அவன் முதல்ல புறப்பட்ட இடத்துல இருந்து இடது பக்கமா திருமண வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு இருக்கும்னா 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்ப இந்த கேள்விக்கு சரியான விடை என்ன அப்படின்னா அவன் புறப்பட்ட இடத்துல இருந்து வடக்கு திசையில எவ்வளவு போயிருக்கான்னா 2 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கிறான். கணக்கு எண் 35. ஒரு மனிதர் ரூபாய் 6400 10 ரூபாய், 50 ரூபாய் மற்றும் 100 ரூபாய் நோட்டுகளாக சம எண்ணிக்கையில் வைத்திருந்தார். அவரிடம் இருந்த மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை. ஒரு மனிதர் 6400 ரூபாய் வச்சிருக்காரு. அதுல அவர் வச்சிருக்கக்கூடிய 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையும் 50 ரூபாய் நோட்டுகளுடைய எண்ணிக்கை 100 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை இது மூணுமே சமமா இருக்கு. அப்படின்னா அவரு ஒவ்வொரு இதுலயும் எத்தனை நோட்டுகள் வச்சிருந்தாரு, இந்த மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை என்னங்கிறது தான் இந்த கேள்வி. 10 ரூபாய் நோட்டுகள், 50 ரூபாய் நோட்டுகள், 100 ரூபாய் நோட்டுகள் இது மூணும் சேர்ந்ததுதான் ரூபாய் 6400. இப்ப 10 ரூபாய் நோட்டுகள் எத்தனைன்னு தெரியாது, அதனால இதை 10x வச்சுக்கிறோம். 50 ரூபாய் நோட்டுகளை 50x வச்சுக்கிறோம். கூட்டல் 100 ரூபாய் நோட்டுகளை 100x வச்சுக்கிறோம். இது மூணையும் கூட்டினா நமக்கு எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னா 6400 ரூபாய் கிடைக்கணும். இப்ப 10 கூட்டல் 50 60, 60 கூட்டல் 100 160x ஈக்குவல் டு 6400 ரூபாய். இப்ப இந்த x தான் எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த x அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 6400 ஏற்கனவே அந்த பக்கம் இருக்குது. இங்க பெருக்கலா இருக்கக்கூடிய இந்த 160 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல் 160 ஆகும். இப்ப x is equal to 6400 by 160. இப்ப இதை சுருக்கலாம்.
10ஆம் வாய்ப்பாட்டாளர் சுருக்கணும்னா இது 16 10, இது 640 10. இப்ப 640க்கும் 16க்கும் சுருக்கும் போது இது ஒரு 16 16, 4 16 64, இங்க 0 இருக்குது சேர்த்தனா 40. சோ x is equal to எவ்வளவு அப்படின்னா 40 அப்படிங்க. இப்ப 10 ரூபாய் நோட்டுகள் 40, 10 into 40 equal to 400 ரூபாய். அதே மாதிரி 50 ரூபாய் நோட்டுகள் 40 இருக்கு. 50 into 40 equal to 2000. இப்ப 100 ரூபாய் நோட்டுகள் 100 ரூபாய் நோட்டுகள் பாத்தீங்கன்னா இது 40 இருக்கு. அப்ப 40 into 100 4000. இப்ப மொத்தம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கூட்டணும்னா 0 0 4 6400 சரியா வந்துருது. இப்ப வந்து ஒவ்வொன்றுலயும் 40 40 நோட்டுகள் இருக்குது. 10 ரூபாய் நோட்டுகள் 40, 50 ரூபாய் நோட்டுகள் 40, 100 ரூபாய் நோட்டு 40 இருக்கு. ஆக மொத்தம் 3 தடவை 40 கூட்டணும் அப்படின்னா 40 40 80, 80 40 120 நோட்டுகள். அப்ப அவரிடம் இந்த மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 120. அப்ப சரியான விடை முதல் விடை 120. கணக்கு எண் 36. 36 x இன் அடுக்கு 36 என்பதன் வர்க்க மூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆன்சர் நமக்கு கொடுத்திருக்காங்க. 6 x இன் அடுக்கு 6, 6 x இன் அடுக்கு 12, 8 x இன் அடுக்கு 12, 6 x இன் அடுக்கு 18. முதல்ல அவங்க கொடுத்திருக்கிறத நம்ம எழுதிக்கணும். 36 x இன் அடுக்கு 36. முதல்ல கொடுத்திருக்கிறத 36 x இன் அடுக்கு 36 எழுதிக்கிறோம். இங்க 36ங்கிற எண் முழு எண். இதோடைய வர்க்க மூலம் என்னன்னா நமக்கு தெரியும் 6. ஏன்னா 6 இன் அடுக்கு 2ங்கிறதா 36. அடுத்தது இந்த x இன் அடுக்கு 36க்கு என்ன செய்யணும் அப்படின்னா x இன் அடுக்கு 36, அதாவது எந்த ஒரு நம்பருக்கு மேலயும் அடுக்கு வந்து கொடுத்திருந்தாங்கன்னா இதோடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா அந்த அடுக்குக்கு மேல 1/2 1/2 நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பெருக்கணும். இப்ப இந்த 6ங்கிற எண் அப்படியே தான் இருக்கும். 6 into x இன் அடுக்கு 36, அதுக்கு மேல அடுக்கு அரை போட்டுக்கிறோம். x இன் அடுக்கு 36 into 1/2. இப்ப இத சுருக்கணும் அப்படின்னா இரண்டாம் வாய்ப்பாட்டால சுருக்கலாம். இது ஓவர் 2, இது 18 2 36. அப்ப நமக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா 6 x இன் அடுக்கு 18ங்கிற விடையானது கிடைக்கும். சரியான விடை நான்காவது விடை 6 x இன் அடுக்கு 18. 37வது கணக்கு. all the child are men மற்றும் all the men are women எனில் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. all the men are child, all the women are child, all the women are men, all the child are women. நீ என்ன செய்யணும் அப்படின்னா all the child எல்லா குழந்தைகளும் சைல்டு எல்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா all the child are men, எல்லா குழந்தைகளையும் மென்னு சொல்றோம். அடுத்த லைன்ல என்ன சொல்றாங்க all the men are women, எல்லா மென்னும் women, all the men are women. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைல்டுங்கிற வார்த்தை யாரை குறிக்குது அப்படின்னா உமனை குறிக்குது. சோ all the child are women அப்படிங்கிறது தான் இதுல சரியான விடை. நான்காவதா இருக்கக்கூடியது all the child are women. இதுதான் சரியான விடை. கணக்கு எண் 38. 5 ஸ்டார் 6 டெல்டா 7 சமம் 23 எனில் ஸ்டார் என்பது பிளஸ் டெல்டா என்பது வகுத்தல், ஸ்டார் என்பது பெருக்கல், டெல்டா என்பது கழித்தல், ஸ்டார் என்பது வகுத்தல், டெல்டா என்பது பிளஸ், ஸ்டார் என்பது கழித்தல், டெல்டா என்பது பெருக்கல்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்டார் வர இடத்துல என்ன குறியீடு வரும், பிளஸ் வருமா, பெருக்கல் வருமா, வகுத்தல் வருமா, கழித்தல் வருமான்னு போடணும். அதே மாதிரி டெல்டா வர்ற இடத்துல வகுத்தலா, கழித்தலா, கூட்டலா, பெருக்கலான்னு பார்த்து நமக்கு ஆன்சர் 23ன்னு எந்த நம்பர்ல விடை கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். 5 ஸ்டார் 6 டெல்டா 7 சமம் 23ன்னு எழுதிக்கிறோம். இப்போ முதல் விடையில ஸ்டாருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ் கொடுத்துருக்காங்க, டெல்டாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வகுத்தல் கொடுத்துருக்காங்க.
இப்ப ஸ்டாருக்கு பதிலா பிளஸ், டெல்டாவுக்கு பதிலா வகுத்தல். இங்க முன்னாடி இருக்க நம்பர் 5 6 7 சமம் 23 போட்டுக்கிறோம். இப்ப 5 6 கூட்டணும் அப்படின்னா 11. 11 7ஆல வகுத்தா 23 வராது. பாட்மாஸ் ரூல் படி 6 7ஆல வகுத்து அதோட 5 வச்சு கூட்டினாலும் 23 வராது. சோ இந்த விடை தவறான விடை. இப்போ 1வது விடை வராது. அடுத்தது 2வது இதுல ஸ்டார் என்பது பெருக்கல்னும் டெல்டா என்பது கழித்தல்னு கொடுத்துருக்காங்க. அதனால 5 அப்படியே போட்டுக்கிறோம். ஸ்டாருக்கு பதிலா பெருக்கல் 6, டெல்டாவுக்கு பதிலா கழித்தல் 7 சமம் 23 எழுதிக்கிறோம். இப்போ பாட்மாஸ் ரூல் பிரகாரம் முதல்ல பெருக்கலை செய்யணும், அடுத்தது கழித்தல் செய்யணும். IR 30. 30ல இருந்து 7 கழிச்சோம்னா நமக்கு 23 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் 6 டெல்டா 7க்கு 23 ஆன்சரு. நாம இங்க பெருக்கல் குறியவும் இந்த கழித்தல் குறியையும் பயன்படுத்தும் போது கிடைக்குது. ஆகவே இதுல சரியான விடை 2வது விடையிலேயே கிடைச்சது. இதுதான் வந்து சரியான விடை. கணக்கு எண் 39. கூட்டல் என்பது கழித்தல் மற்றும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனில் 8 கூட்டல் 5 பெருக்கல் 3 விடை என்னன்னு கேக்குறாங்க. இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குறியை மாற்றி கணக்கீடு செய்தல். அவங்க கொடுத்திருக்கிற குறியீடு தான் நம்ம மாத்தி இந்த கணக்கை வந்து செய்யணும். முதல்ல கொடுத்திருக்கிற கணக்கை எழுதிக்கலாம். 8 கூட்டல் 5 பெருக்கல் 3 எழுதிக்கணும். கணக்குல அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கூட்டல்ங்கிறத நம்ம கழித்தலா மாத்திக்கணும்னு சொல்றாங்க. இப்போ 8 அப்படியே வச்சுக்கிறோம். கூட்டலுக்கு பதிலா கழித்தல் போட்டுக்கிறோம் 5. அடுத்தது பெருக்கல் என்பது வகுத்தல்னு சொல்றாங்க. அப்ப பெருக்கலை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா வகுத்தல் குறியா மாத்திக்கிட்டு இந்த 3 எழுதிக்கணும். எப்பவுமே வந்து முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதா செய்யணும். 8ல 5 போனா 3, வெளியில என்ன இருக்குன்னா வகுத்தல் இருக்குது 3. அப்ப 3 3ஆல வகுத்தோம்னா நமக்கு விடை என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். இதுல சரியான விடை இந்த 3வது விடை தான். கணக்கு எண் 40. கழித்தல் என்பது கூட்டல் மற்றும் வகுத்தல் என்பது பெருக்கல் எனில் 16 வகுத்தல் 5 கழித்தல் 5க்கு விடை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இங்க 4 விடைகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று 85, இன்னொரு விடை 90, 80, 95. அதாவது கழித்தல் என்பது கூட்டல். இங்க குறிய மாத்தணும். அப்ப என்ன செய்யணும், கொடுத்திருக்கிற கணக்கை முதல்ல எழுதிக்கணும். 16 வகுத்தல் 5 கழித்தல் 5 அப்படின்னு எழுதிக்கணும். அவங்க வகுத்தல என்னவா மாத்த சொல்றாங்கன்னா வகுத்தல பெருக்கலா மாத்த சொல்றாங்க. அப்ப வகுத்தலுக்கு நேரம் நம்ம என்ன பண்ணிக்கணும், பெருக்கல் போட்டுக்கணும். 16 பெருக்கல் 5. கழித்தல என்னவா மாத்த சொல்றாங்க, கழித்தல கூட்டலா மாத்த சொல்றாங்க. அதனால வந்து என்ன பண்ணணும், கூட்டல் 5ன்னு போட்டுக்கிறோம். இப்ப இந்த கணக்குல பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து பெருக்கலை தான் செய்யணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணும். பாட்மாஸ் ரூல் படி பெருக்கலுக்கு அப்புறம் தான் கூட்டல். சோ 16 5 பெருக்கல்னா 16 5 80 கூட்டல் 5 சமம் 85. அப்ப இந்த கணக்குக்கு சரியான விடை 1வது விடை 85.